வணக்கம் தமிழா. தமிழா ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் 100க்கு 100 வாங்குவது அப்படிங்கிற பகுதியில் 50 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். இன்று பார்க்கக்கூடிய நாள் 32வது நாள்ல 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய அசல் வினாத்தாளர் தான் நம்ம பகுப்பாய்வு செய்ய போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழா ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்க. உள்ள வீடியோக்குள்ள போலாம். முதலாவது எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படக்கூடிய நூல் எது? எட்டு தொகை நூல்கள்ல முதலாவதாக வைத்து எண்ணக்கூடிய நூல் எது பார்த்தீங்கன்னா சரியான விடை நற்றிணை. நல் என்ற அடைமொழி பெற்ற நூல் நற்றிணை. நல்ல திணைகளின் ஒழுங்கல் 6 என்ற அடைமொழி பெற்ற நூல் எதுதான்? நற்றிணை. இதே நல்ல என்ற அடைமொழி பெற்றது குறுந்தொகை. நெடுந்தொகை என்று அழைக்கக்கூடியது அகநானூறு. ஓங்கு பரிபாடல். ஓகேங்களா? ஒத்த 18. அப்ப எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து எண்ணப்படக்கூடிய நூல் நற்றிணை. இதை எட்டு தொகை நூல்களில் முதலாவது தொகுக்கப்பட்ட நூல் எது கிடையாது? அது குறுந்தொகை. நற்றிணையை தொகுத்தவர் பெயர் அறியப்படவில்லை. தொகுப்பித்தவர் பெயர் பன்னாடு தந்த பாண்டிய மன்னன் மாறன் வழுதி. அடுத்து அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறக்கூடிய எட்டு தொகை நூல் அது. எட்டு தொகை நூல்கள்ல அகம் புறம் அகமும் புறமும் கலந்த ஒரு நூல் இருக்கு. அப்ப எட்டு தொகை நூல்ல அகநூல்கள் 5 இருக்கு, புறநூல்கள் 2 இருக்கு, அகமும் புறமும் கலந்த நூல் ஒண்ணுதான் இருக்கு. அது என்னன்னா பரிபாடல். புறநூல் எது? 18 புறநானூறு. எட்டு தொகை நூல்களும் புறத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் 18 புறநானூறு. அகமும் புறம் கலந்தது 1 பரிபாடல். அப்ப அகநூல்கள் 5 என்னது? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, கலித்தொகை. ஓகே, இதெல்லாம் அகநூல்கள். அப்ப பரிபாடல் என்பது அகமும் புறமும் கலந்த எட்டு தொகை நூல் பரிபாடல். தவறான இணையை கண்டுபிடி. பாருங்க, திணைகள் கொடுத்து ஆசிரியர் பெயர் கொடுத்திருக்காங்க. இது வந்து 500 இருக்கக்கூடிய திணைகள். இப்ப குறிஞ்சி கபிலர் சரிதம், மருதம் ஓரம் ஓய்யார், நெய்தல் அம்முவனார், பாலை ஓதலாந்தியார், முல்லை யாரு? முல்லை திணை பாடல் பாடியவர் பெயர். 500 பாடல்களில் இந்த 5 திணைப்பாடல்கள் ஆசிரியர் பாடியிருக்காங்க. குறிஞ்சி கபிலர், முல்லை பெயனர். அப்ப இதுதான் தவறான இணை. மருதம் ஓரம் ஓய்யார், நெய்தல் அம்முவனார், பாலை ஓதலாந்தையார். இது 500 பாடலுடைய திணை வரிசை முறை 500. இதே கலித்தொகையில களி, குறிஞ்சி களி, முல்லைக்கலியில இதுக்கு வேற ஆசிரியர். குறிஞ்சி களி பார்த்தீங்கன்னா கபிலர், முல்லைக்கலினா சோழ நல்லூர்த்திரன், மருதம் நாகனார், நெய்தல் ஓதலாந்தை, நெய்தல் நல்லுந்துவனார், பாலை பெருங்கடுங்கோ. ஓகே, அப்ப இது 500 பாடலுடைய வரிசை முறை. இதுல முல்லை தவறுதலா கொடுத்த மாதிரிதான் விடை. பின் வருவது தவறானதை தேர்வு செய். தவறான விடையை கண்டுபிடிக்கிறாங்க, பார்க்கலாம். கம்பர் எங்க பிறந்தாரு? சோழ நாட்டு தேரலுந்துல பிறந்தார். சரியா? சரி. கம்பரை ஆதரித்த வல்லல் சீதக்காரி இல்லை. உமறுப்புலோரை ஆதரித்த வல்லல் தான் சீதக்காரி. அப்ப கம்பரை ஆதரித்த வல்லல் யாரு? சடையப்ப வல்லல். திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வல்லல். இதுதான் தவறானது. மீதி சரஸ்வதி அந்தாதி இயற்றியவர் கம்பர். சரிதான். கம்பருடைய காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. சரிதான். அப்ப இது ஒண்ணு தவறானது. கம்பரை ஆதரித்த வல்லல். இதுதான் விடை. அடுத்து செல்வச்செவிலி, செல்வமாகிய செவிலி. இலக்கண குறிப்பு என்னது? ஓமைய வேறு என்று வேறுபாடு தோன்றாதவை இரண்டு ஒன்றேனை கூறுவது அதன் அது உருவகம். செல்வச்செவிலி என்பது உருவகம் தான். சரி. குன்றேறி யானை போர் கண்டு அற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை. இதுல கை தொன்று அப்படின்னா கைப்பொருள், நம் கைப்பொருட்களை வைத்து செய்யக்கூடிய செயல்கள். குன்றேறி யானை போரை காண்பதற்கு சமம் அப்படிங்கிற கைப்பொருள். கை தோன்றா கைப்பொருள். கண்டு அற்றால் அற்று இற்று என்ற ஓமர் விடுவது ஓமை அணி சொல்லுது. இந்த பாடலை என்ன அணிகிறனது? ஓமை அணி. கை தோன்று என்பது கைப்பொருள் என்ற பொருளை தருகிறது. அடுத்து பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதுல எதுகு வகை என்னன்னு கேட்கிறாங்க. எதுகு வகை என்பது இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது 1, 2, 3. அப்ப முதல் 3 சிறுகள்ல இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் அந்த எதுகைக்கு என்ன பேரு? கூலை எதுகை. 1வது சீரு 3வது சீரு என்றால் தோன்றி வந்தால் பொழிப்பு எதுகை. 1, 3, 4 சீரு வந்தால் மேற்கதுவாய். 1, 2, 4 வந்தால் கீழ்கதுவாய் எதுகை.
அப்ப பற்றுக, பற்றற்றான், பற்றினை. இந்த முதல் 3 சீர்கள்ல இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தனால இது கூலை இருகை எனப்படும். அடுத்து கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. இது ஒரு திருக்குறள். கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. இதில் அமைந்துள்ள எதுகை கேட்கிறாங்க. எதுகை என்பது இரண்டாவது எழுத்து. 1 3 4 1 3 4 சீர்களில் வந்தால் அந்த எதுகைக்கு என்ன பேரு? மேற்கதுவாய் எதுகை. 1 3 4வது இரண்டாவது ஒன்றி வந்தால் அது மேற்கதுவாய் எதுகை. அதுதான் சரியான விடை. அடுத்து தன்வினை வாக்கியத்தை கண்டுபிடி. என்னது? இது கற்கவில்லை என்பது எதிர்வினை. கற்றாரா இது என்னது? எதிர்மறை. கற்றார் என்பது வினா. கற்பித்தார் என்பது என்னன்னா அது பிறவினை. கற்பித்தார் என்பது பிறவினை. அப்ப அப்பூதியடிகள் நான்மறை கற்றார். அப்பூதியடிகள் நான்மறை. கற்றார் என்பது தன்வினை. அப்பூதியடிகள் நான்மறை. கற்பித்தார் என்பது பிறவினை. இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும். கங்கையும் மிகுதி வெளிப்படையாக வந்தால் அதுக்கு பேரு எண்ணும்மை. இதை கங்கை சிந்து இடையிலும் இறுதியில் மிகுதி மறைந்து வந்தால் அது உண்மை தொகை. வெளிப்படையாக வந்தால் அது எண்ணும்மை. அடுத்து சால தவ முதலிய உரிச்சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகுமா மிகாத? வல்லினம் மிகும். உரிச்சொற்களை எல்லா உரிச்சொற்களுமே வல்லினம் மிகாது. சால தவ தட குல இந்த 4 உரிச்சொற்கள்ல மட்டும்தான் வல்லினம் மிகும். பிற உரிச்சொற்கள்ல வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டாக மா ஒரு இது போன்ற உரிச்சொற்கள் வல்லினம் மிகாது. இந்த சால தவ தட குல முதலிய உரிச்சொற்கள் மட்டும் வல்லினம். பிற உரிச்சொற்கள் வல்லினம் மிகாது. அடுத்து தாள் பூந்துரை. இந்த தாள் பூந்துரை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு என்னன்னா வினைத்தொகை. 3 காலங்களும் பெயரச்சும் மறைந்து வரக்கூடியது. அது வினைத்தொகை. காலம் கறந்த பெயரச்சுமே வினைத்தொகை என்று நன்னூல் குறிப்பிடுகிறது. தாள் பூந்துரை என்பது வினைத்தொகை. நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்ய. நிகழ்கால வினைமுற்று என்னது? கிறு கின்று. அப்ப என்னது? பாரு பழுத்த. அப்ப என்ன? பழுத்த பழம் என்பது பெயரச்சம். என்னது? பழுக்கின்றது. அது பழுக்கின்றது. இதென்னது? நிகழ்கால வினைமுற்று. பழுக்கின்றது. படி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினையச்சத்தை உருவாக்கு. படி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினையச்சம் என்னன்னா படித்து. ஊ அல்லது ஈ அப்படின்னா அது என்னது? வினையச்சம். படி என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம் படித்து. படித்த என்னால் பெயரச்சம். படித்தல் பாடுதல் தொழில் பெயர் விகுதிகள். அடுத்து கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம். பதம் என்பது என்னது? சொல். அப்ப கல் என்னும் வேர்ச்சொல்லுடைய சொல் என்னன்னா கற்றல். கற்றல் என்ற பதத்தினுடைய வேர்ச்சொல் தான் கல். அடுத்து இயல்பானது. இயல்பானது வேர்ச்சொல்லை கண்டுபிடி. இயல்பானது என்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் என்னன்னு கேட்கிறாங்க. சரியானது இயல்பு. வேர்ச்சொல் எப்பொழுதுமே ஒரு கட்டளை சொல்லாகத்தான் இருக்கும். இயல்பானது என்பது வேர்ச்சொல் என்னது? இயல்பு. அடுத்து ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி. இந்த ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி எந்த பொருளை தருகிறது அப்படின்னா சரியான விடை அம்பு. ஐ அப்படின்னா தலைவன். ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி தரக்கூடிய பொருள் அம்பு. குழலியும் பாடத் தெரியும். இந்த தொடரில் கூட பிழையை நீக்கி சரியான தொடர். இப்ப குழலியும் பாடத் தெரியும் வரக்கூடாது. எப்படி இருக்கும்? குழலிக்கு பாடத் தெரியும். குழலிக்கு பாடத் தெரியும் என்பதுதான் சரியான தொடர். தமிழ் சொல்லை கண்டுபிடிக்க. இதுல கொடுக்கப்பட்ட 4 சொற்களில் தமிழ் சொல் எதுன்னு கேட்கிறாங்க. சரியானது மணிமுடி. இந்த அனுமதினா இசைவு. ஈசன்னா பார்த்தீங்கன்னா இறைவன் பரம்பொருள். குபேரன் அப்படின்னு பார்த்தா பெருஞ்செல்வன். அப்ப இங்க மணிமுடி என்பதுதான் சரியான தமிழ் சொல். பொருந்தாத இணையை கண்டுபிடி. நிலங்குழு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய சிறுபொழுது கேட்கிறாங்க. குறிஞ்சி நிலத்துக்குரிய சிறுபொழுது யாமம். முல்லை நிலத்துக்குரிய சிறுபொழுது மாலை. மருதத்துக்கு நண்பகல் வராது. என்ன வரும்? வைகரை. அப்ப பொருந்தாத இணைனது சி. நெய்தல் ஏற்பாடு. பாலை நண்பகல். பாலைக்குரிய சிறுபொழுது என்னது? நண்பகல். இந்த எவ்வகை திணைகளில் விடைபெறாத சிறுபொழுது என காலைதான். மிசை. மிசை என்று சொன்னால் மேடு. அதுக்கு எதிர்ச்சொல் என்னது? கீழ். மிசைனா மேல. அப்ப எதிர்ச்சொல் கீழே. கீழ். ஓகே. அடுத்து கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் இத்தொடருக்குரிய சரியான எதிர்ச்சொல்லை கேட்கிறார். இப்ப கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் என்பது உடன்பாட்டு தொடர். அப்ப எதிர்மறை வாக்கியம் எது? கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல்
எழுதாமல் இதால் என்னன்னா அது பொருள் மாற எதிர்மறை வாக்கியமாக இருக்கும். அப்ப நமக்கு எதிர்ச்சொல் மட்டும் தான் கேட்கிறாங்க. கலைச்செல்வி கட்டுரை எழுதுதல் என்பதுதான் சரி. பொறுத்துக வேற்றுமைக்குரிய உறுப்புகள் கேட்கிற 4ஆம் வேற்றுமைக்குரிய உறுப்பு என்னது? கூ. 5ஆம் வேற்றுமை உறுப்பு இன். 6ஆம் வேற்றுமை அது. 7ஆம் வேற்றுமை உறுப்பு கண். அப்ப ஐ ஆல் கூ இன் அது கண். ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் ஏ தான் விடை. கீழ்கண்ட கூட்டுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்ய. தாயுமானவர் பிறந்த ஊர். தாயுமானவர் பிறந்த ஊர் எங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு. பழவேற்காடு இல்ல, திருமறைக்காடு வேதாரண்யம். அப்ப முதல் இது தவறு. தாயுமான காலம் 18ஆம் நூற்றாண்டு. சரிதான். தாயுமான பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டம் திருமறைக்காடு. ஆனால் பழவேற்காடு கொடுத்திருக்காங்க, இது தவறு. தாயுமான வாழ்ந்த காலம் 18ஆம் நூற்றாண்டு. சரிதான். தாயுமான திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல். தாயுமான எழுதிய நூல் தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு. இதுவும் சரிதான். அது திருச்சி ஆண்ட விஜயரங்கநாத சேதுபதியிடம் கருவூல அலுவலராக பணியாற்றினார். திருச்சி ஆண்ட விஜயரங்கநாத சொக்கலிங்கரிடம். திருச்சி ஆண்ட விஜயரங்கநாத சொக்கலிங்கரிடம் அரசு கணக்கராய் பணியாற்றினார். அப்ப எது தவறு? அப்ப எது சரி? 2 மற்றும் 3 தான் என்னது சரி. தாயுமானவர் ஆற்றிய பணி. சொல்ல தாயுமானவர் எங்க வேலை பார்த்தாரு? திருச்சிராப்பள்ளி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் அரசு கணக்கராய் பணிபுரிந்தார். அப்ப அவர் வேலை பார்த்து என்ன வேலை பார்த்திருக்காரு? அரசு கணக்கர். யார்கிட்ட? திருச்சிராப்பள்ளி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர்கிட்ட. தென்னாப்பிரிக்க வரலாற்றுல யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மை. தில்லையாடி வள்ளியம்மையோட பெயர் தான் தென்னாப்பிரிக்க சுதந்திர போராட்ட வரலாற்றுல பெயர் நிறுத்தினார் சொல்ற மகாத்மா காந்தியடிகள். எதில் சொல்றாரு? தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படிங்கிற காந்தியடிகள் எழுதிய நூலில் சொல்றாரு. அதே தில்லையாடி வள்ளியம்மை பற்றி நம்பிக்கை தான் வள்ளியம்மையின் ஆயுதம் என்று காந்தியடிகள் சொல்றாரு. அது அவருடைய இதழான இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு. அடுத்து உலகம் உருண்டையானது என்பதை தம்முடைய தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யாருன்னா கலிலியோ. யாரு? தொலைநோக்கியால் உலகம் உருண்டையானது என்று கண்டுபிடித்து சொன்னவர் யாருன்னா கலிலியோ. தமிழுக்கு அருமணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர் ஒருவர் யாருன்னா ஜேம்ஸ் பிராங்கர். தமிழுக்கு அருமணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர் ஒருவர் ஜேம்ஸ் பிராங்கர். ஏன்னா ஆறுமுக நாவலர் எங்க பிறந்தவர்? இலங்கை யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்த. இலங்கை யாழ்ப்பாணம் நல்லூர்ல பிறந்தவர் தான் ஆறுமுக நாவலர். ஜோசப் கொன்ஸ்டன்டா இவர் வீரமாமுனியுடைய இயற்பெயர் ஜோசப் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி. இவர் பிறந்த நாடு இத்தாலி. ஜியூப்ப பிறந்த நாடு கனடா. அப்ப ஜேம்ஸ் பிராங்கா என்பவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுதச் சொன்னவர் யாருன்னா ஜியூப்போ. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுதச் சொன்னவர் ஜியூப்போ. அடுத்து வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யாருன்னா பாவலர் வேறு பெருஞ்சித்திரனார். என்ன சொல்றாரு? வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலர் வேறு பெருஞ்சித்திரனார். அவருடைய இயற்பெயர் என்னது? துரைமாணிக்கம். துரைமாணிக்கம் என்பது யாருடைய இயற்பெயர் அப்படின்னா பாவலர் வேறு பெருஞ்சித்திரனார். இயற்பெயர் துரைமாணிக்கம். சில புத்தகங்களை மாணிக்கம் அப்படின்னு கூட கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆப்ஷன் எப்படி இருக்கோ அதை வச்சு போட்டுக்கலாம். அடுத்து திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்கள் குறிப்பிடத்தக்கவர். திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா தே.பொ. மீனாட்சி சுந்தரனார் தான் திராவிட மொழி ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் ஆவார். பரிதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞான போதினி இதழை தொடங்கி வைத்தவர் யாருன்னா மூசி பூர்ணலிங்கம் தான் ஞான போதினி இதழை தொடங்கி வச்சிருக்காரு. அடுத்து கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல். அதாவது கதையை வாசிக்கிறது நமது சிந்தனையுடைய சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என்று கூறியவர் யாருன்னா புதுமை பித்தன். அவருடைய இயற்பெயர் என்னன்னா சோ விருத்தாச்சலம். புதுமை இயற்பெயர் என்னது? சோ விருத்தாச்சலம். தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கண வகுத்த இயல் எது பார்த்தீங்கன்னா மெய்ப்பாட்டிகள். மொத்தம் தொல்காப்பியம் மெய்ப்பாடு 8 மெய்ப்பாடுகள் சொல்றாரு. ஓகேங்களா? நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கண வகுத்த இயல் மெய்ப்பாட்டிகள். பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடக்கூடிய கலை எதுன்னு கேட்கிறாங்க. சரியான விடை என்னன்னா
இசைக்கலை, பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடி பாடும் கலை இசைக்கலை. அடுத்து சட்டம் ஒரு இருட்டறை. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரோட வாதம்தான் ஒரு விளக்கு என்று கூறியவர் யாரு? அறிஞர் அண்ணா. சட்டம் ஒரு இருட்டறை, அதுல வழக்கறிஞரோட வாதம் தான் விளக்கு என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்று கூறியவர் டாக்டர் மூவா. தமிழக அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவுடைய நூல் எது பார்த்தீங்கன்னா சரியான விடை தேன்மலை. துறைமுகம், சுவரும் சுண்ணாமும், சுரதாவுடைய கவிதை எல்லாமே சுரதாவுடைய படைப்புகள் தான். அதுல தேன்மலை என்ற நூல் தமிழக அரசுடைய தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற நூலாகும். இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள். இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் யாருன்னா ஓமை கவிஞர் சுரதா. கவி ஞாயிறு என்று அழைக்கப்படுவது தாரா பாரதி. கவிக்கோ அப்துல் ரஹ்மான், மேத்தா, முகமது மேத்தா. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் ஓமை கவிஞர் சுரதா. அடுத்து பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல் எது கேட்கிறாங்க. சரியான விடை என்னன்னா பிசிராந்தியா. இந்த பிசிராந்தியா என்ற நாடக நூலுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. மற்றபடி இந்த கண்ணகி புரட்சி காப்பியம், பாண்டியன் பரிசு இது பாரதிதாசனுடைய படைப்புகள் தான். சுவரும் சுண்ணாம்பும் என்பது சுரதாவுடைய படைப்பு. நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது எந்த அரசு அப்படின்னா நடுவண் அரசு, இந்திய அரசு. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனாருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது நடுவண் அரசு. சித்தர்களின் ஆதி சித்தராக முதல் சித்தராக கருதப்படுவர் யாருன்னா திருமூலர். சித்தர்கள் ஆதி சித்தர், முதல் சித்தர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாரு? திருமூலர். லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்னும் நூலை தழுவி வெளிவந்த நூல் எதுனா மனோன்மணியம். தமிழுடைய முதல் பாவடிவ நாடக நூல் எதுனா மனோன்மணியம் தான். ஆசிரியர் பாவகையிலானது. மனோன்மணி தாசு பே சுந்தரனார். இவர் லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என் நூலை தழுவி தமிழில் படைத்த நாடக நூல் மனோன்மணியம். அடுத்து மனோன்மணியத்தை ஏற்றியவர் யாருன்னா பே சுந்தரம் பிள்ளை. மனோன்மணி ஏற்றியவர் பே சுந்தரம் பிள்ளை. செங்கிரி பருவம் பிள்ளைத்தமிழில் எந்த பருவமாக விளங்குது? செங்கிரி பருவம் என்பது பிள்ளைத்தமிழில் இரண்டாவது பருவம். இப்போ பிள்ளைத்தமிழ் பார்த்தீங்கன்னா ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளை 2 பிரிவுடையது. இருபால் பிள்ளைத்தமிழுக்கு பொதுவான பருவங்கள் 7: காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. அடுத்து ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு மட்டுமே உரிய பருவங்கள் சிற்றில், சிறுவரை, சிறிது. பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு மட்டுமே உரிய பருவங்கள் கலங்கு, அம்மானை, ஊசல். பெரிய புராணத்துக்கு சேக்கிரார் இட்ட பெயர் என்னன்னா திருத்தொண்டர் புராணம். ராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம். பெரிய புராணத்துக்கு சேக்கிரார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் திருவந்தாதி நூலை வைத்து படைக்கப்பட்ட நூல் தான் பெரிய புராணம். சுந்தரம்பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது என்னன்னா சுந்தரனார் பல்கலைக்கழகம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். பொருளறிந்து பொறுத்துக்க. தடக்கரின்னு என்னது? பெரிய யானை. தடக்கரி என்னது? பெரிய யானை. என்கு என்ற சொல்லுக்கு பொருள் என்னது? கரடி. வல் உயிர் அப்படின்னா கூர்மையான நகம். தெரிசனம் அப்படின்னா காட்சி. தடக்கரி என்பது என்னது? பெரிய யானை. என்கு என்பது கரடி. வல் உயிர் என்பது கூர்மையான நகம். தெரிசனம் அப்படின்னா காட்சி. ஆப்ஷன் ஏ தான் விடை. குண்டலகேசியினுடைய கதைத்தலைவி குண்டலகேசி. குண்டலகேசியினுடைய கதைத்தலைவி யாரு? குண்டலகேசி. அவருடைய வேறு பெயர் என்ன கேட்குறாங்க? குண்டலகேசி கதைத்தலைவி யாருன்னா குண்டலகேசி தான். அவருடைய வேறு பெயர் என்ன கேட்குறாங்க? இதில் பார்த்தீங்கன்னா கைகேயி, சுமத்திரை. இந்த கைகேயி, சுமத்திரை எல்லாம் எங்கே வராங்க? இவங்க தசரதனுடைய மனைவி கைகேயி, சுமத்திரை இவங்கெல்லாம். அப்போ குண்டலகேசியுடைய வேறு பேர் என்னது? பத்தரை. குண்டலகேசி வேறு பேர் என்னது? பத்தரை. அதுதான் சரி. மாதவி யாரு? சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய 11 வகை ஆடல்களில் கற்றுத்தேர்ந்த நாடக கணியை யாரு? மாதவி. தலை கோளரவி பட்டம் பெற்றவர். 1008 களஞ்சுப்பன் பரிசாக பெற்றவர் மாதவி. தலை கோழி என்ற பட்டம் பெற்றவர். அப்ப கைகேயி, சுமத்திரை பார்த்தீங்கன்னா தசனுடைய மனைவிகள். அப்ப குண்டலகேசியின் மறுபெயர் பத்தரை. கவுந்தியடிகள் எந்த சமயத்தை, எந்த மதத்தை சார்ந்த துறவி அப்படின்னா கவுந்தியடிகள் சமண துறவி சிலப்பதிகாரம். அரவணடிகள் பௌத்த துறவி மணிமேகலை. அடுத்து
சிலப்பதிகாரத்தை தொடர்ச்சியாக கருத நூல் எதுனா மணிமேகலை. அதெல்லாம் சிலப்பதிகாரத்தை மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் சொல்றாங்க. சிலப்பதிகாரம் தொடர்ச்சியாக கருதப்படும் கதை அடிப்படையில கதை தொடர்ச்சி நூல் தான் இது மணிமேகலை. அதனாலதான் சிலப்பதிகாரத்தை மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று சொல்கிறோம். அடுத்து, அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இருக்கேல் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுள்ளும் இந்த வடிகள் இடம்பெற்ற நூல் எதுனா மணிமேகலை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று சொல்வது மணிமேகலை இருக்கு, புறநானூலுக்கு அதேதான். அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இருக்கேல் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுள்ளும் மணிமேகலை. குறுந்தொகை நூலுடைய பாவகை எதுனா ஆசிரியப்பா, அகவற்பா அல்லது ஆசிரியப்பா. சங்க இலக்கியங்கள் எல்லாமே ஆசிரியப்பாவால் எழுதப்பட்டது. துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேரடியன் அல் செறிந்தன்ன நிறுத்தினான். இந்த கூற்றுக்கு உரியவர் யாருன்னா குகன் தான். இந்த கூற்றுக்கு உரியவன் யாரு? குகன். துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேரடியன் அல் செறிந்தன நிறுத்தினான். இந்த கூற்றுக்கு உரியவன் குகன், வேட்டுவர் தலைவன் குகன். 17 கீழ்கணக்கு உள்ள ஒன்று எதுங்கிறார். இந்த சரியான உடைய என்ன? நற்றிணை என்பது 8 தொகை நூல். நற்றிணை என்பது 8 தொகை, குறிஞ்சிப்பாட்டு 10 பாட்டு, பதிபாடு 8 தொகை. ஏலாதி என்பது 17 கீழ்கணக்கு நூல் ஒன்று. ஏலாதியினுடைய ஆசிரியர் கனி மேதாவியார். 6 வகை மருந்து பொருட்கள் பெயர்பட்ட நூல் ஏலாதி. ஏலம், இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிள்ளை. அடுத்து, பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எதுனா நாலடியார் தான். பெருமுத்திரைகள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நாலடியார். திருக்குறளுக்கு அடுத்த புகழ் பற்றிய நூல் நாலடியார். ஆசிரியர் யாரு? சமண முனிவர்கள். கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள டேஸ் அப்படி கேட்கிறாங்க. அதாவது கல்விக்கு விளக்காக விளங்குவது எது? அவர்களோட நற்பண்பா, நற்குணமா, புகழா, நல்லெண்ணங்களா? சரியான விடையினது நல்லெண்ணங்கள். கல்விக்கு விளக்காக விளங்குவது அவரிடம் உள்ள நல்லெண்ணங்களே ஆகும். அடுத்து, பொறுப்பாளருடைய இயல்கள் பார்த்தீங்கன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். இது அறத்துப்பாலுக்குரிய 4 இயல்கள். திருக்குறள் மொத்தம் 9 இயல்களை உடையது. அரசியல், அங்கவியல், ஒழிப்பியல் என்பது பொறுப்பாலுக்குரிய இயல்கள். களவியல், கற்பியல் என்பது என்னது? இன்பத்துப்பால் என்று சொல்லக்கூடிய காமத்துப்பாலுக்கு உரிய இயல். மொத்தம் 9 இயல். அறத்துப்பாலில் ஒரு 4 இயல், பொறுப்பாலில் ஒரு 3 இயல், இன்பத்துப்பாலில் ஒரு 2 இயல். இதுலேயே பார்த்தீங்கன்னா அறத்துப்பாலில் மொத்தம் 38 அதிகாரம், பொறுப்பாலில் ஒரு 70 அதிகாரம், இன்பத்து 25 அதிகாரம். இப்போ பார்த்தீங்கன்னா பாயிரவியலில் ஒரு 4 அதிகாரம், இல்லறவியலில் 20, துறவரவியலில் 13, ஊழியலில் 1. இப்படி அதிகாரம் இயல்வாரியாகவும் கேட்பாங்க. அரசியலில் 25, அங்கவியல் 32, ஒலிபியல்ல 13, களவியல் 7, கற்பியல் 18 அதிகாரங்கள். இப்படி இயல் சார்ந்தும் கேட்பாங்க, பால் சார்ந்தும் கேட்பாங்க. தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து, வேய்புரை தோல் என்ற ஊமை தொடருக்கு பொருத்தமான பொருள். புரை என்றால் போல என்ற பொருள். வேய் போன்ற தோல் எனது மூங்கில் போன்ற தோல். வேய் என்றால் மூங்கில் போன்ற தோல். பிறவினை சொற்றொடரை கண்டுடைய. பிறவினை சொற்றொடர் இது பாருங்க. எழில் அரசி சிலப்பதிகாரம் கற்றால் அப்படின்னா தன்வினை. கற்றால் என்பது தன்வினை. கற்பிக்கப்பட்டதான் செய்யப்பாட்டு வினை. கல்லால் எதிர்மறை. அப்ப எழில் அரசி சிலப்பதிகாரம் கற்பித்தால் என்பது என்னது? பிறவினையாகும். தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவரிடம் கூறினார். போற்றுமாறு ஆசிரியர் மாணவரிடம் கூறினார். இது என்னது? இது அயற்கூற்று வாக்கியம். மேற்கூற்று வாக்கியம் மேற்கூற குறியிடம் பெற்றிருந்தது அயற்கூற்று வாக்கியம். பாத்திமா திருக்குறள் கற்பித்தல் பிறவினை. திருக்குறள் கற்றால் என்பது என்னது? தன்வினை. கற்பித்தால் பிறவினை வாக்கியம். அவன் சித்திரையான். சித்திரை மாதத்தில் அவன் பிறந்தால் சித்திரை என்று அழைக்கப்படுகிறான். சித்திரையான் என்பது காலப்பெயர். அவன் இனியன் குணம். அவன் மதுரையான் இடம். அவன் தச்சன் தொழில். வேற்றுமை உறுப்பை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்ய. இது எப்படி? எது சரியா வரும்? மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. இதுதான் அது சரியான விடை. அடுத்து, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக.
மலை, அதாவது நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. எது சரியா வரும்? நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. இதுதான் சரியாக வரும். இது எல்லாமே பொருந்தக்கூடிய சரியான தொடர் இல்லை. நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது, இதுதான் சரியாக இருக்கு. அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. பாருங்க, கா வரிசை இருக்கிறது. கா வரிசை காத வரும். கா கா கி கி என்ன வரும்? கண் காடை. கி கி கே கே கோக்கு. அப்ப இதுதான் சரி. கண் காடை கீரன் கெண்டை கொன்றை. அடுத்து சொல்லுக்கு ஏற்ற பொருளை கண்டுபிடி. சொல்லுக்கு ஏற்ற பொருள், அதாவது வலிமை என்ற சொல்லுக்கு பொருள் திண்மை. இது சரிதான். நான், நான் என்பது என்னது? இந்த மூணு. நான் என்பது தன்னை குறிப்பது 2 சொல்லி மின் வந்து நான் என்பது கிடையாது. அப்ப கான் என்பது காடு பார், இதுவும் தவறு. துணி என்பது துன்பம், இதுவும் தவறு. அப்ப வலிமை திண்மை, இதுதான் சரி. அடுத்து பாருங்க, மறை. மறை, மறைன்னு என்னது? மான். தாமரை சொல்றோமா? தாவுகின்ற மான். மறை என்பது வேதம். அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து ஜெராக்ஸ். ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொன்னது ஒளி நகல், லைட். போட்டோ காப்பின்னு சொல்றோம், ஒளி நகல், அதுதான் சரி. மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பொருள் மா நகர், அப்படின்னா பெரிய நகர். அப்ப மா என்ற ஓரெழுத்து ஒலி பொருள் என்னது? பெரிய. மா நகர் கேட்டாங்கன்னா அது ஒரு சொல் தொடர். மா அப்படின்னா பெரிய, விலங்கு என்ற பொருள் எல்லாம் தரக்கூடியது. அடுத்து பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகரை எப்படி பிரிக்கலாம்? பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், இது என்னது? பாகற்காய். அடுத்து பைநினம். பைநினத்தை எப்படி பிரிக்கலாம்? பசுமை கூட்டல் நினம். பசுமை கூட்டல் நினம் அப்படி பிரிக்கலாம். பைநினம், பசுமை கூட்டல் நினம். அடுத்து திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணம் எனும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எதுனா? பெரிய புராணம். ஆசிரியர் சேக்கிலார். உத்தம சோழர் தெய்வ சேக்கிலார் என்று அழைக்கப்படக்கூடியவர். திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் ஆசிரியர் அடைமொழி அழைக்கப்படும் நூல் எது? பெரிய புராணம். அது 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவர் பாக்களால் ஆன நூல் எது? ஆசிரியர் போல நூல் எதுனா? ஐங்குறுநூறு. குறுந்தொகை 4-8. ஓகேங்களா? தவறான இணை எது? பாருங்க, மணத்தக்காளி கீரை, இந்த மணித்தக்காளி கீரை எதை குணப்படுத்துது? வாய்ப்புண்ணை குணப்படுத்துது. சரிதான். முசு முசுக்கையினுடைய வேர் இருமலை குணப்படுத்துகிறது. அகத்திக்கீரை என்ன செய்யுதுன்னா உடல் சூட்டை தனித்து, உடல் சூட்டை குறைத்து உடலை சமநிலைப்படுத்துகிறது. சமநிலைப்படுத்துகிறது அகத்திக்கீரை. அதுதான் தவறானது. வேப்பங்குழுது மார்பு சளியை குணமாகும். இது சரிதான். தவறானது ஆப்ஷன் சி மட்டும்தான். பொருந்தாத இணை எது? மேற்கு மலையிலிருந்து வந்தவை சந்தனமும் ஆரமும். சந்தனமும் ஆரம் சரிதான். கீழ் கடலில் விழுந்தவை பவளம், இதுவும் சரிதான். வடமலையிலிருந்து வந்தது கரி கிடையாது. என்னன்னா வடமலையிலிருந்து வந்தது பொன்னும் மணியும். பொன்னும் மணியும். தென்கடலிருந்து கிடைத்தது முத்து. அப்ப பொருந்தாத என்னது? ஆப்ஷன் சி தான். அடுத்து அகர வரிசைப்படுத்துக. பாருங்க, இங்க எல்லாமே மா வரிசை மேல கொடுத்துக்க. அப்ப என்ன வரும்? மா மா மீ மீ இப்படி வரும். மருங்கை மிளகு முசிறி மூதூர் மேற்கு. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யாருன்னா? ராணி மங்கம்மாள். தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் ராணி மங்கம்மாள். தென் இந்தியாவின் சான்சி ராணி, தென் இந்தி வீரமங்கை என்றும் தென் இந்தியாவின் சான்சி ராணி என்றும் அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா? வேலுநாச்சியார். வீரமங்கை என்றும் தென் இந்தியாவின் சான்சி ராணி என்றும் அழைக்கப்படுவார் வேலுநாச்சியார். தென் நாட்டின் சான்சி ராணி காந்திராஜ் யார் அழைக்கிறது? கடலூர் அஞ்சலை அம்மா. காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கினுடைய பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன? காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கினுடைய பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன? ஆட்டையாமட்டி. இதெல்லாம் பார்த்தா மரங்கள், வேப்பநேரி, புளியம்பட்டி, புளியங்குடி மரங்கள் நிறைந்தது. அப்ப விலங்கினுடைய பெயர் கொண்டு அமைந்த ஊர் எது? ஆட்டையாம்பட்டி. ஏன் பட்டின்னு சொல்றோம்? காடுகள், முல்லை நிலம், பாடி பட்டின்னு நம்ம சொல்லுவோம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார்னா? அண்ணல் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பினுடைய சிற்பி, இந்திய அரசியலுடைய தந்தை
இந்திய அரசை உருவாக்கிய பொறியாளர் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்திய அரசு வரைவும் தலைவர் யாரு? டாக்டர் B.R. அம்பேத்கர். அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில், அறிஞர் அண்ணாவுடைய கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதுனா 2005ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அறிஞர் அண்ணாவுடைய கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்ட ஆண்டு 2005. தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யாருன்னா வீரமாமுனி. தமிழ் தோன்றிய முதல் அகராதி சதுரகராதி வெளியிட்டவர் வீரமாமுனி. இவர் பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசபஸ்கி. இத்தாலி நாட்டில் பிறந்தவர். தபோலி தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னா மராட்டிய மாநிலம் மகாராஷ்டிரா. மராட்டிய மாநிலம் அல்லது மகாராஷ்டிரா. பரிதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் யாருன்னா தமிழ் நாடக பேராசிரியர் என்று அழைக்கப்படக்கூடியவர் பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் வி.கோ. சூரியநாராயண சாத்திரியார். வி.கோ. சூரியநாராயண சாத்திரியார். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி, தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று கூறியவர் யாருன்னா மேக்ஸ் முல்லர். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று சொல்வது மேக்ஸ் முல்லர். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்று கூறிய முனைவர் எமினோ. இந்த முனைவர் எமினோ ஃபரோனா திராவிட சொற்களுடைய அடிச்சொல் வேர்ச்சொல் அகராதி வெளியிட்ட முனைவர் எமினோ மற்றும் ஃபரோ. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறையில் தொல்காப்பியம் கூறியவர் யாரு? முனைவர் எமினோ. விளையாட்டினுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னா போட்டியிடுதல். விளையாட்டு அடிப்படை நோக்கம் என்னது? போட்டியிடுதல் என்பதுதான் விளையாட்டோட அடிப்படை நோக்கமாகும். ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி, ஒருவர் மட்டுமே பார்க்கக்கூடிய படக்கருவியை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா எடிசன். எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சீசு செல்லப்பா. அவருடைய படைப்புகள் வாடிவாசல், சுதந்திர தாகம், ஜீவனாம்சம். எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சீசு செல்லப்பா. அடுத்து வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர். வழக்குரைஞராக இருந்திருக்காரு. இந்து சமய அறநிலையத்துறை பாதுகாப்புத்துறை அலுவலகம் பணியார் யாருன்னா நா. பிச்சமூர்த்தி. ஒரு பூவியினுடைய மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யாருன்னா ஈரோடு தமிழன்பன். என்ன சொல்றாரு? ஒரு பூவியினுடைய மலர்ச்சியையும் ஒரு குழந்தையுடைய புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன். தமிழகத்தின் வேர்சோத் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் யாரு? வாணிதாசன். பெயர் எத்திராஜுலி என்ற அரங்கசாமி. தமிழகத்தின் வேர்சோத் என்று அழைக்கப்படுகிறார். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்ட அரசு புதுவை அரசு. பாரதிதாசனுடைய பாடல். இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூல் புலவர் என்று யாரை பாராட்டியுள்ளார்னா சீர்த்தலை சாத்தனாரை தண்டமிழ் ஆசான் என்றும் சாத்தன் நன்னூர் புலவர் என்று பாராட்டியவர் இளங்கோவடிகள். வாயிசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுவர் யாருன்னா திருநாவுக்கரசர். ஆளுடைய அரசு என்றும் அழைக்கப்படுகிறார். அப்பர், வாகீசர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் யாரு? திருநாவுக்கரசர். தம்பிரான் தோழர் சுந்தரர். தம்பிரான் தோழர் யாரு? சுந்தரர். நம்பி ஆரூரார் சுந்தரர். திராவிட சிசு திருஞான சம்பந்தர். ஆளுடைய பிள்ளை திருஞான சம்பந்தர். ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்று நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடல் வரிகளுக்கு ஆசிரியர்னா மருதகாசி. திரைக்கவி திலகம் மருதகாசி. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுகிறாரு சென்னிக்குளம் அண்ணாமலையார். இதே இது சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா பாரதியார். சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் பாரதியார். சிந்துவின் தந்தை, காவடி சிந்து தந்தை யாருன்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார். அண்ணாமலை ரெட்டியார் அப்படின்னு சொல்லுவாங்க. கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாலி செயலுடைய எண்ணிக்கை அவர் கேட்கிறாங்க. மொத்தம் 599. கலிங்கத்து பரணி நூலில் அமைந்த தாலி செயல் 599. அடுத்து நாயின் வாயினீர் தன்னை நீரனா நவ்வி நாவினால் நக்கி விக்குமே. இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் கேட்கிறாங்க.
நாயின் வாயினீர் தன்னை நீரென நவி நாவினால் நக்கி விக்குமை. இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் கலிங்கத்து பரணி. அடுத்து அதியமானின் தூதராக அவை சென்றதை அதியமான் தூதராக அவையார் சென்றதை நூல் எது? புறநானூறு. அதியமான் நெடுமானஞ்சி நூல் அரசவை புலவர் யாரு? ஔவையார். அதியமான் நெடுமானஞ்சி தூதராக அவை சென்றது நூல் எது? புறநானூறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.